ஆவணி ஞாயிறையொட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பால் வியாபாரமா என பக்தர் ஒருவர் கேள்வி எழுப்பிய வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலில் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சென்று மஞ்சள் பொடி நாகராஜா சிலைக்கு பால் ஊற்றி வணங்கினர். அந்த கோவிலில் வெளியில் இருந்து பால் கொண்டு வர வேண்டாம் என்றும் கோவில் வளாகத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள பாலை வாங்குமாறு கோவில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். இதை கேட்ட பக்தர் ஒருவர் கோவில் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு பாலுக்கு விளம்பரம் செய்கிறீர்களா, தனது வீட்டில் வளர்த்து வரும் பசுவின் பாலை கொண்டு வரக்கூடாதா என கேள்வி எழுப்பினார். இந்த ஆடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. வரக்கூடியவங்களுக்கு நகையை பத்திரமா வச்சுக்கோங்க, குழந்தைய பத்திரமா கையில பிடிச்சிடுங்க, பாலை அதுல வேஸ்டா ஊத்தாதீங்க சிலையில அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. சரி, இல்ல ஒரு பக்தி கானம் போட்டு விடுங்க, மக்கள் கேட்பாங்க. இது என்ன சார்? சரி சரி, இந்த பாலுக்கு விளம்பரமா சார் போடுறது? பால் விளம்பரம் மட்டும் நீங்க பால் விளம்பரம் தான் பண்றீங்க. அதாவது பாட்டில கொண்டு வராங்க, பால் எங்கள்கிட்ட தான் வாங்கணும், வெளியே இருந்து கொண்டு வராதீங்க. இப்போ எங்க வீட்டுல பசு இருக்கு, நான் வீட்டுல பால் கறந்து கொண்டு வரேன். சரி சரி, அதை நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சார்? சரி சார், நம்ம எங்களுக்கு புரியல. நீங்க அந்த பாட்டை நிப்பாட்டலன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.